ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி ஆக்சுவலி ஜென்ரல் ரீடிங் தான் பண்ணுறேன். எந்த ஒரு டாப்பிக்குமே கிடையாது. ஸோ ரேண்டம் பண்ணுறேன், பார்ப்போம். 3 பைல் வச்சுருக்கேன். திஸ் இஸ் க்ரீன் அண்ட் பிங்க் அண்ட் எல்லோ. ஸோ இது க்ரீன் அவென்ச்சரின் கிறிஸ்டல், ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அண்ட் சிட்ரின் கிறிஸ்டல். உங்களுக்கு இந்த 3 பைல்லையும் 3 கிறிஸ்டல்லையுமே எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு க்ரீன் கலர், green aventurine crystal பார்ப்போம். ஓகே, have faith in your dreams. 5 of cups, 7 of pentacles. sun card, lovely. ஸோ உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? உங்களுக்கான மெசேஜ், உங்களுக்கு ட்ரீம்ஸ் கோல்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பொறுமைங்கிறது இல்லையோ. நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய ட்ரீம்ஸ் நோக்கி நீங்கள் என்னென்னலாம் ஸ்டெப் எடுக்கணுமோ எல்லாமே எடுக்கிறீங்க. ஆனால் அதுக்கான ரிசல்ட் வரலை அப்படின்னால உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு சில பேர் ரொம்ப இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்க. அது கண்டிப்பாக இம்பாசிபிள். பிகாஸ் யூனிவர்ஸ்க்கு தெரியும் நீங்கள் பண்ணுற ஹார்ட் ஒர்க், நீங்கள் கொடுக்குற எஃபோர்ட் எல்லாமே யூனிவர்ஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க, கடவுளும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல, இன்னுமே நீங்கள் உங்களோட ட்ரீம்ஸ் நடக்கலை அப்படின்னா, ஒன்று நீங்கள் செய்கிற ஏதோ ஒரு விஷயம் அது ஒரு ராங்காக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை விட ஒரு பெட்டரான ஒரு லைஃப் உங்களுக்கு கொடுக்கணும். இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இனி வரக்கூடிய ஃப்யூச்சர் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃப்யூச்சர் அப்படின்னு உங்களுக்கு தரணுங்கிறனால கூட உங்களுக்கு டிலே ஆகலாம். பட் நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் ஓகே, இப்போ உங்களுக்கு கோல்ஸ் ட்ரீம்ஸ் எதுவுமே இப்போ நீங்கள் பார்க்கல, உங்களோட கோலை நீங்கள் இன்னும் ரீச் ஆகலைங்கிறதுக்காக அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாதுல்ல. கண்டிப்பாக நடக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு டிலே ஆகுதோ அதை விட சூப்பர் பெஸ்ட்டாக டெஃபினட்டாக கிடைக்கும். அண்ட் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்ன தெரியுங்களா? யூனிவர்ஸ் லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் பிலீவ் பண்ணணும். ஓகேவா? யூனிவர்ஸ் என்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், நெகட்டிவை விட. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, ஒரு சைடு ஒர்க், உங்களோட வேலை, உங்களோட கோல் ட்ரீம்ஸ் இதை நோக்கி பாசிட்டிவாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. இன்னொரு சைடு உங்களோட பாஸ்டில் நடந்த விஷயம், பாஸ்ட் பிரேக்கப்பாக இருக்கலாம், இல்லை நிறைய விஷயங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, நிறைய நடந்திருக்கும், நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நீங்கள் இழந்தது எல்லாம் நடந்திருக்கும். அது ஒரு பக்கம் நினச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் பாசிட்டிவாகவும் இன்னொரு பக்கம் நெகட்டிவாகவும் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா யூனிவர்ஸ்க்கு எப்படி இதில் எதை எடுத்துக்குவாங்க யூனிவர்ஸ்? நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக இருந்தால் தானே அது யூனிவர்ஸ்க்கே அந்த ஒரு வைப்ரேஷன் ரீச் ஆகும். அப்போ தானே உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பாசிட்டிவ் விட நெகட்டிவ்க்கு அதிக பவர் இருக்கும். நெகட்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடும், அது உங்களை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த பைல் நம்பர் 1 ஒரு சில பேர் எப்படி தெரியுங்களா? இப்போ யார்கிட்டையாவது பேசுகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயம்னாலும் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருந்ததுன்னா நெகட்டிவ் உங்களை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாராவது உங்ககிட்ட பேசுகிறாங்க, அவங்க உங்களுக்கு க்ளோஸ்டு ஒன்ஸாகவே இருக்கட்டும், அவங்க நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பேசுகிறப்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. அதில் ஏதோ 1-2 நெகட்டிவாக சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அவங்க எவ்வளோ பாசிட்டிவாக பேசியிருந்தாலும் அவங்க பேசின அந்த நெகட்டிவ் மட்டும்தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். உடனே நீங்கள் அவங்க என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, தப்பாக சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த பர்சனை நீங்கள் ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறனால நெகட்டிவ் ஈஸியாக உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடும். வெளியில் அவுட்டர் சைடு உங்கள் லைஃப், உங்கள் சரௌண்டிங்ஸில் எவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் உங்களுக்குள்ள உங்கள் இன்னர் செல்ஃப் நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நோ யூஸ். அப்போ உங்களுக்கு எவ்வளோ விஷயம் கிடைச்சாலும் அது என்ஜாய் பண்ண முடியாது. நாளைக்கே உங்கள் ட்ரீம்ஸே ஃபுல்ஃபில் ஆனாலுமே அந்த ட்ரீம்ஸை என்ஜாயே பண்ண முடியாது உங்களால். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் இன்னர் செல்ஃபோடு நீங்கள் ஒர்க் பண்ணணும். நெகட்டிவிட்டியை ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான டாக்ஸ் முதல்ல இருக்கணும்.
அண்டு நான் இதை வந்து தப்பு சொல்ல மாட்டேங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப நாளாக பண்ணுறோம், ரொம்ப வருஷமாக பண்ணுறோம், ஆனால் அது இன்னுமே ரிசல்ட் வரலன்னா கவலைகள் இருக்க தான் செய்யும், கண்டிப்பாக இல்லை. பட் நீங்கள் வந்து ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணியிருக்கீங்களா? இவ்வளோ நாள் நீங்கள் பண்ண அந்த ஒரே மெத்தட் வந்து ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த ஒரு ட்ரீம்ஸ்க்கு கொஞ்சம் பாஸ் கொடுங்க, கொஞ்ச நாள் அதை ஒர்க் பண்ணாமல் இருங்க, அண்ட் தென் திருப்பி மறுபடியும் அகெயின் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ கிவ் சம் பிரேக். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. பைல் நம்பர் 1, நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸுங்கிறது ஓகே, ஒரு சில டைமில் இட்ஸ் ஹியூமன் நேச்சர் இருக்கும், ஒரு சில விஷயங்களில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் தான். பட் அதுவே ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கக்கூடாது, எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இப்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க, இல்லை அவங்களுக்கு நீங்கள் மோர் லவ் அண்ட் சப்போர்ட் தரீங்க அவங்க கஷ்ட காலத்தில், அவங்க அதை திருப்பி தரலைன்னா அவ்வளோ கோவம் வருது உங்களுக்கு, இல்லைன்னா அவ்வளோ உங்களை நீங்களே ஹேட் பண்ணிடுறீங்க. நான் அவ்வளோ செஞ்சனே, ஆனால் பதிலுக்கு ஒன்றுமே அவங்க எனக்கு செய்யலையே. சரி, எக்ஸ்பெக்டேஷன்ஸே வேண்டாங்கிற, எந்த ஒரு விஷயத்துக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேண்டாம். பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் உங்களுக்கான அந்த நெகட்டிவிட்டிவே கொண்டு வரும். சரி, பைல் நம்பர் 1க்கான ஒரு ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக தாங்க இருக்குது. சி இந்த சன் கார்டில் பாருங்களேன், அவ்வளோ சன் எவ்வளோ பிரைட்டாக உங்களுக்கு இருக்குது. சன்னோட நேச்சர் என்ன, ஒரு டார்க்காக இருந்த இடத்துல சன் வந்துச்சுன்னா அவ்வளோ பிரைட் ஆகும். அது மாதிரி உங்கள் லைஃப் இப்போ ரொம்ப டார்க்காக இருக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும், சேட் மூமெண்ட்ஸ்ன்னு இருந்தாலும் உங்கள் ஃப்யூச்சர் டெஃபினட்டாக பிரைட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் என்னென்ன விஷயத்துக்கு வரி பண்ணிவிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் ஃப்யூச்சரில் ஒரு விஷயமே கிடையாது. நீங்கள் எந்த பர்சனை நினச்சி இப்போ வரி பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த பர்சன் உங்கள் ஃப்யூச்சர்லேயே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு தேவையில்லாத எனர்ஜி இதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க. பிகாஸ் உங்களை இன்னர் செல்ஃபோட நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, இன்னர் செல்ஃப் பாசிட்டிவாக வச்சுக்கணுன்னா மெடிடேஷன், ப்ரேயர்ஸ், நேச்சரோட கனெக்ட் ஆகுங்க. கிரவுண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்டெபிலிட்டி, இது மாதிரி விஷயங்களோட அதிகம் நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. டெஃபினட்டாக உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் வரும். ஸோ தட்ஸ் த மெசேஜ் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 உங்களுக்கான மெசேஜ் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, யுவர் ட்ரீம்ஸ் நீட் அ ப்ராக்டிக்கல் பிளான். ஓகே, 10 of cups, 9 of cups, ஓகே, 2 of pentacles. இங்கே பாருங்களேன், 9, 10 ரெண்டுமே வந்திருக்கு, கண்டினியூஸாக வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இது ரெண்டுமே அவ்வளோ பாசிட்டிவான ஒரு கார்டு தாங்க. உங்களுக்கான ட்ரீம்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, நிறைய ஆசைகள், அது வந்து வெறும் கனவோட மட்டும் இருக்குதா? நீங்கள் ஸ்டெப்பை எடுக்கிறீங்களா? பைல் நம்பர் 2 கொஞ்சம் நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன்னா ஆசை கனவுகள் இருக்கிறது கரெக்டு தான், ஆனால் நம்ம ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் அது நடக்கவே நடக்காது. ஸோ பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு அதை தான் சொல்கிறாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, பாசிட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் பாசிட்டிவ், நெகட்டிவ் அட்ராக்ட்ஸ் நெகட்டிவ், கரெக்டாக அந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஃபுல்லாக பாசிட்டிவாக இருங்க. என்ன கோல், என்ன விஷயம் வேணுமோ அது ரிலேட்டடாகவே ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஒரு சில பைல் நம்பர் 2 ரொம்ப லேசினஸாக இருக்கீங்களோ, ஐ டோன்ட் நோ. ஏன்னா வந்து உங்களோட கோல்ஸ், ட்ரீம்ஸ் நிறைய இருக்குங்க, நிறைய ஆசைகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் அதுக்கான ஸ்டெப் வந்து நீங்கள் இன்னும் எடுத்தபடி இல்லை. ஏன்னா ரொம்ப லேசினஸாக இருக்கீங்க. பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம்னு கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருக்கீங்களோ, அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 2 உங்களுக்கான என்ன ட்ரீம் இருக்குதோ அதை தேடி நீங்கள் தான் போகணும். யூ நீட் டு சேஸ் யுவர் ட்ரீம். உங்களுக்கு அது அடையணும், அது வேணும்னா அதுக்கான அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாவது நீங்கள் தான் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்.
அப்புறம் தான் யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர ஜேர்னியில் யூனிவர்ஸ் உங்கள் கூட இருப்பாங்க. அப்புறம் நிறைய ஹெல்ப் கிடைக்கும். எதுவுமே நீங்கள் செய்யாமல் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு எல்லாமே யாராவது ஹெல்ப் பண்ணணும், யூனிவர்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னா எப்படி? எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யூ. அண்டு ஒரு சில பேருக்கு நான் இன்னொன்று சொல்கிறதுன்னா, கம்பேரிஷன் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா பைல் நம்பர் 2க்கு உங்களுக்கு மேபி ஜெலஸ் அண்ட் கம்பேரிஷன், என்வி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். கொஞ்சம் பேலன்ஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் சிப்ளிங்ஸ், உங்கள் கசின்ஸ் இவங்களோடையுமே நீங்கள் கம்பேரிஷன் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கீழே உங்களோட சின்ன வயசில் இருக்கவங்க, யங்கர் பீப்புள், அவங்களாம் இன்றைக்கி நல்ல ரேஞ்சில் நல்ல செட்டில் ஆகிட்டாங்க, நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க, ஃபேமிலி செட்டில். ஆனால் என்னோட லைஃப் மட்டும் இப்படியே இருக்குதே. இந்த மாதிரி ஒரு கம்பேரிஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு அதை ஸ்டாப் பண்ணுங்கள். அவங்களோட லைஃப், அவங்க ஜேர்னி வேறு, உங்கள் ஜேர்னி வேறு. அவங்களோட டெஸ்டினியே டிஃப்ரெண்ட்டானது. அதுக்கும் உங்களுக்கும் கனெக்டே பண்ணாதீங்க. இது எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் தான் உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணும். ஈவன் உங்கள் சிப்ளிங்ஸோடையுமே நீங்கள் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி இருக்குங்க, ஒரு டெஸ்டினி இருக்குது. அது என்னவோ அதை இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுதான் ஒன்லி ஆப்ஷன். ஏன்னா இப்போ உங்களோட சுற்றி இருக்கவங்க, அவங்களோட ஜாபாக இருக்கட்டும், அவங்க லைஃப் ஸ்டைல், அவங்களோட லைஃப் வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நடக்கலையே அப்படின்னு ஒரு சில டைமில் நீங்கள் ஜெலஸ் ஆகியிருக்கலாம். அதனால ஒன்றுமே யூஸ் இல்லை. அப்படி பண்ண உங்களை நீங்களே கம்மி பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு அவ்வளோ உங்களோட செல்ஃப் எஸ்டீம் அவ்வளோ லோவாக இருக்குது பிகாஸ் ஆஃப் தேட். இந்த 2 கார்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. ஹாப்பினஸ், ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலி. ஒரு சில பேருக்கு இன்னும் நீங்கள் சிங்கிளாக இருக்கலாம், இல்லைன்னா மேரீட் ஆயிருந்துச்சுன்னா மேரேஜில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இருந்துக்கலாம். அதுக்கு எல்லாமே நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். இப்போ வீட்லேயே பிரச்சனை அப்படின்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொண்டு வாங்க. மற்றவங்க சொல்யூஷன் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகணும், ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணும்னா நீங்கள் ஸ்டெப் எடுங்க. அண்ட் பேலன்ஸ் லைஃப்பில் பேலன்ஸ் அப்படின்னா நான் என்ன தெரியுமா சொல்வேன், உங்கள் கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் பேலன்ஸ். அண்ட் எமோஷ்னல் பேலன்ஸ், எமோஷ்னல் அண்ட் ப்ராக்டிக்கல் பேலன்ஸ். இது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு விஷயம்தான் உங்களுக்கு நெகட்டிவிட்டியை கொண்டு வர்றது. எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிலே டுவெல் ஆக வேண்டாம். பேலன்ஸ் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே மைண்ட் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அது வேணால் அது ஒரு பிக்கஸ்ட் பெஸ்ட் ஹேபிட். பிகாஸ் மைண்ட் கண்ட்ரோல் அவ்வளோ ஈஸி கிடையாது, பட் அதுக்கு நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணணும். பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸ், சக்ஸஸ் எல்லாமே இருக்குது. அது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அது ரிலேட்டடாக ஒர்க் பண்ணணும். அண்டு மோர் தேன் தேட், நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட இருந்து இப்போ மற்றவங்க உங்ககிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு அன்பு தர மாட்டேங்கிறீங்க? ஓகே, உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் நிறைய லவ் கொடுத்துருப்பீங்க பர்சன்ஸ்க்கு. பதிலுக்கு திருப்பி உங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க, உங்கள் கைண்ட்னஸை உங்களுக்கு அகெயின்ஸ்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் உங்கள் பாஸ்ட்டை வச்சுட்டு, இப்போ பாஸ்டில் நடந்த விஷயங்களை வச்சுட்டு இப்போ யாருக்குமே நீங்கள் அன்பு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் காயப்பட்டுடுவீங்களோ. இதனால உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஆக்சுவலி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே, பைல் நம்பர் 2 உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களோட அன்புக்காக எங்கிட்டு இருக்கலாம். மேபி அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் உங்களோட அட்டென்ஷன், உங்கள் அன்புக்காக அவங்க எங்கலாம். நீங்கள் நல்லா பாசமாக ஹாப்பியாக பேசி பாருங்களேன், ஒரு சில மூமெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஃபேமிலி.
ஸோ ப்ரெசண்டில் வாழுங்க. பாஸ்டில் வாழ்கிறீங்க, பாஸ்ட்டை நினச்சிக்கிட்டு அந்த மூமெண்ட்ஸ்லேயே இருக்கிறீங்க, இல்லையா ஃப்யூச்சரை நினச்சி பயந்துக்கிட்டே இருக்கீங்க. இது ரெண்டும் தான் உங்களோட மைண்டு, உங்கள் எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்குது. இப்போது ப்ரெசண்டில் வாழுங்க, இப்போது வாழுங்க. பிகாஸ் வி நெவர் நோ, லைக் நீங்கள் வந்து உங்கள் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மாதிரி கற்பனை பண்ணி வச்சுருக்கீங்க. பட் உங்களால் 100% சொல்ல முடியுமா நீங்கள் கற்பனை பண்ண மாதிரி தான் உங்கள் ஃப்யூச்சர் இருக்கும்னு? கரெக்டா? உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுங்கள். பிரைட்டர் ஃப்யூச்சர் வேணுமா, ஒரு ஹெல்த்தியான என்விரான்மெண்ட்ஸ் வேணுமா, அதுக்கான ஒரு ஒர்க்கை இப்போலேருந்து ஆரம்பிங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். எவ்ரிதிங் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். நீங்கள் நினச்சா எந்த பிரச்சனைகள் இருந்தும் வெளியே வரலாம், எந்த ஒரு அழகான ஃப்யூச்சரையும் க்ரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஃபார் த பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3. ஸோ உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். It's time to take action. New moon in Aries. Okay. Magician. Hanged Man reverse. Ace of Pentacles. Wow. Pile number 3 சூப்பர்வான ஒரு கார்டு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒரு ரீடிங்கில் கூட சொல்லியிருப்பேன், மெஜிஷியன் கார்டு வந்துச்சுன்னா யூஆர் பிளஸ்ட். உங்களுக்கு என்ன நெகட்டிவ், எந்த ஒரு விஷயம், கவலைகள் எது இருந்தாலும், ஒன்ஸ் யூ see this card, இந்த கார்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூஆர் பிளஸ்ட். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. யூனிவர்ஸ் இஸ் வித் யூ. ஸோ பைல் நம்பர் 3, நீங்கள் என்ன ஒரு வேலை செஞ்சாலும் கரெக்டான ட்ராக்கில் தான் இருக்கீங்க. ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்க போகுதுங்க. தட் வுட் பி ஒரு லைஃப் டேர்னிங் மொமெண்ட்டுன்னு நான் சொல்லுவேன். எல்லாமே பாசிட்டிவான சைன் தான். இப்போ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது கரெக்டாக தான் நீங்கள் கேட்குறீங்க. எஸ், திஸ் இஸ் வெரி வெரி குட் டைம். இந்த டைமில் நீங்கள் என்ன வேணும்னு கேட்டால் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு தர தயாராக இருக்காங்க. உங்களோட ஸ்கில்ஸ், டேலண்ட்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டைம். கம்யூனிகேஷனில் டெஃபினட்டாக நீங்கள் டெவலப் பண்ணியே ஆகணும். பிகாஸ் கம்யூனிகேஷன் கோயிங் டு பிளே கீ ரோல். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இது வரைக்கும் எனக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குமா, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கின காலங்கள் உண்டு. உங்களுக்கே உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருந்த காலங்களும் உண்டு. இனி அதெல்லாமே மாறும். புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்டதை விட பெட்டரான ஒரு லைஃப் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சுட்டு அந்த பெட்டர் லைஃப்பை நீங்கள் தான் உருவாக்கணும். ஓகேவா? அதுக்கான ஆக்ஷன் நீங்கள் தான் எடுக்கணும். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்ஸோட பிளெஸிங்ஸ் 100% இருக்குது. அண்ட் உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட திறமைகள் இருக்குது. யூ ஹாவ் அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல். ஓகேங்களா? நீங்கள் நினச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். வாட் எவர் இட் இஸ். அண்ட் யூ ஹாவ் தட் அட்ராக்ஷன். இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன், அந்த மாதிரியான ஒரு ஆரா உங்களுக்குள்ளே இருக்குது. டெஃபினட்டாக இருக்குது. ஆனால் அதை நீங்கள் யூஸ் பண்ணணும், அதை நீங்கள் டெவலப் பண்ணணும். உங்களோட கையில் தான் இருக்குது. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ், எல்லா விஷயங்களும் யூனிவர்ஸ் தராங்க இந்த டைமில். அதை எப்படி நீங்கள் உங்களுக்கு ஃபேவராக உங்களோட லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணுமோ கரெக்டாக பார்த்து நீங்கள் தான் யூஸ் பண்ணணும். அண்டு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா கார்டும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கா. ஸோ அதனால கொஞ்சம் டோன்ட் ஃபர்கெட் த ரூட்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப நல்லா பாப்புலராக ஃபேமஸாக இருக்கிறப்போ அவங்கள சுற்றி ஒரு குரூப் உருவாகும் பார்த்தீங்களா. அது மாதிரி உங்களை சுற்றி ஒரு நியூ குரூப் உருவாகலாம். அது வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்களை ஒரு நெகட்டிவாக உங்களோட கரெக்டாக நீங்கள் போயிட்டுருக்க ட்ராக்ல இருந்து உங்களை வேற ஒரு டைவர்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில். உங்கள் லைஃப்பில் எல்லாமே இருக்கிறப்போ உங்களை சுற்றி இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், பீப்புளாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அவங்க எய்தர் உங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு ரீசனாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்களோட டிஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ரீசனாக இருப்பாங்க. ஓகேவா? அது யாரை நீங்கள் அந்த டைமில் உங்களை சுற்றி எந்த மாதிரியான பீப்புளை வச்சுக்கிறீங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கும். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம்ங்க. கொஞ்சம் ஆக்டிவ்னஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வந்து
ஒரு நாள் நல்லா ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு 2 டேஸாவது ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் 3rd டே ரொம்ப டயர்ட் ஆகிடுறீங்க, லேசினஸ் ஆகிடுறீங்க, எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கிறீங்க. ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உடனே அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் எது இருந்தாலும் பண்ணுங்கள். பிகாஸ் இது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் இப்போ உங்களுக்கு. ஐ வுட் சே குட் லக் வந்து உங்ககிட்ட தான் இருக்குது இப்போது. அப்போ அந்த டைமில் நீங்கள் எதை பண்ணீங்கன்னாலும் தானே உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ பி ஆக்டிவ் அண்ட் நீங்கள் ஒரு பிளான் மாதிரி மேக் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு கோல்ஸ், ஆக்ஷன்ஸ் எந்த கோல் வேணாலும் இருக்கலாம். ஒன்று ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பர்சனல் செல்ஃப் ரிலேட்டட் கோலாக இருக்கலாம், இல்லைன்னா கெரியர் ரிலேட்டட் கோல் எது வேணால் இருக்கலாம். அதுக்கு தேவையான பிளானிங் போட்டு வைங்க. ஒரு 1 year பிளான், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் பிளானிங் போட்டு வைங்க. ஒரு 6 months பிளானிங், ஒரு 1 year பிளானிங் போட்டுட்டு அது ரிலேட்டடாக ஒரு கால்குலேட்டிவாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். டெஃபினட்டாக அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்கும். அண்டு உங்களோட லைஃப்பில் ஒரு நியூ பர்சன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அவங்க எய்தர் உங்களோட கெரியருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இட் குட் பி யுவர் சோல்மேட், உங்கள் லவ் யாராக இருக்கலாம். அண்ட் ஐ குட் சி தட் ஒரு மேல் வர மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ட் ஹோவர் அந்த பர்சன் யாராக இருந்தாலும் அவங்க உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக தான் இருப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு பிளெஸ்ஸிங். ப்ளீஸ் வெல்கம் தட். அண்ட் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் எவ்ரி திங் வந்து ஒரு நியூ பிகினிங்காக இருக்க போகுதுங்க. இந்த மொமெண்ட்டில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஸ், நியூ பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஆனால் அது வந்து நீங்கள் ஓப்பன் மைண்டடோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்ட் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃப் வாழ்ந்தாலும், ப்ராக்டிக்கல் மைண்ட் செட் வச்சுருந்தாலும், ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பிகாஸ் அது உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், நிறைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸை இன்னும் கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணுறோம். ஸோ விச் இஸ் நீங்கள் நிறைய லைஃப்பில் நிறைய கிரேட்ஃபுல்னஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் நிறைய இனிமேல் வரும். ஸோ பைல் நம்பர் 3 வந்து இட்ஸ் அ வெரி குட் கார்டுங்க. எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான் யூனிவர்ஸ் கொடுப்பாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வச்சுட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் தான் டெவலப் பண்ணணும். நீங்கள் தான் அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் எதையாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் பண்ணலாம். இட்ஸ் அ வெரி குட் டைம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸ்டே பிளெஸ்ட்.